நேற்று சர்ச்சைக்குரிய ஒரு பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கு. அப்புறம் இன்னொரு சர்ச்சையான பிரச்சனை துவங்கி வைக்கப்பட்டிருக்கு. முதல்ல இந்த முற்றுப்புள்ளி வைக்கப்பட்ட பிரச்சனை எது அப்படின்னு பார்ப்போம். சூப்பர் ஸ்டார் ரஜினி அண்மை காலமாக 2 பெரிய கட்சிகளை இணைத்து ஆட்சி அமைப்பதற்கான ஒரு வேலையை பார்த்தாரு அப்படிங்கிற செய்திகள் சோஷியல் மீடியாவில் ரொம்ப பரவலாக போயிட்டு இருந்துச்சு. அதை மேலும் உறுதிப்படுத்துவது மாதிரி சில சம்பவங்கள் நடந்துச்சு. அது முக்கியமாக என்னென்னா, விஜய் அவருக்கு அடித்த வெற்றி அலை, அன்னைக்கு தேர்தல் ரிசல்ட்டு இதெல்லாம் வரும்போது மதியத்துக்கு பிறகு இருந்தே திரைத்துறையை சார்ந்தவர்கள் அடுக்கடுக்காக அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரஜினி அன்று இரவு 9 மணிக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்ததாக எனக்கு ஞாபகம் இருக்குது. கொஞ்சம் தாமதமாக தான் அதை செஞ்சார். இதை கொஞ்சம் உறுத்தலாகவே எல்லாருமே பார்த்தாங்க. என்ன காரணம் அப்படின்னா, விஜயினுடைய வளர்ச்சி அரசியலில், சினிமாவில் ரஜினியை ஒருவேளை இடையூறு செய்தோ அப்படிங்கிற எண்ணம் பல பேருக்கு இங்கே இருக்குது. அது சரியாக இருக்கலாம், தவறாக இருக்கலாம், அது வேறு விஷயம். ஆனால் இவங்க 2 பேருக்கும் நடுவில் இருந்த அந்த தொழில் போட்டி முதல்ல சூப்பர் ஸ்டார் பிரச்சனையில் அது ஆரம்பிச்சுது. அப்புறம் காக்கா கழுகு கதையில் முடிஞ்சுது. இதை தொடர்ந்து தான் 2 பேரும் ஒருவருக்கொருவர் எதிரிங்கிற ஒரு எண்ணத்தை மக்கள் அவங்க முடிவு பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ இதன் காரணமாக அன்னைக்கு விஜய் அவருடைய கட்சி வெற்றி பெற்று வரும்பொழுது ரஜினி என்ன சொல்கிறாரு அப்படிங்கிற பார்வை இங்கே பல பேருக்கு இருந்துச்சு. ஆனால் அவருக்கு 1000 வேலைகள் இருக்கலாம். இது ஒருத்தருக்கு வாழ்த்து சொல்லணும், சொல்லாமல் போகணுங்கிறதெல்லாம் அவரவர் தனிப்பட்ட உரிமை. இது சொல்லித்தான் ஆகணும்னு யாரையும் நாம் வற்புறுத்த முடியாது. ஆனால் அதே திரைத்துறையிலிருந்து எம்ஜிஆருக்கு பிறகு ஒருத்தர் இப்படி நிற்கிறாரே அப்படிங்கும் பொழுது எல்லாருக்கும் ஒரு சின்ன கடமை இருக்குது, எல்லாருக்கும் ஒரு சின்ன ஆர்வம் இருக்கும். அப்படின்லாம் மக்கள் நினைத்ததனுடைய விளைவு தான் ரஜினி என்ன பண்ணுறாருங்கிறத பார்க்க வச்சுது. பட் அவர் கொஞ்சம் காலதாமதமாக அதை செஞ்சாருங்கிறது உண்மை. அதற்கப்புறம் இந்த திமுகவும் அதிமுகவும் இணைந்து ஆட்சி அமைக்க போகிறாங்க. இதில் அதிமுக அமைச்சரவையில் இடம்பெற்றாலும் திமுக வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் செய்திகள் பரவிச்சு. அதை நேற்று உறுதிப்படுத்துகிறார் விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள். நேற்று அவருடைய பேட்டியில் அதை உறுதிப்படுத்துகிறார். ஆமாம், அப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு, இங்கே அதுக்கு ஒரு பேச்சுவார்த்தை நடந்துச்சுங்கிறதெல்லாம் அவர் ஒத்துக்கிறார். பல சிவி சண்முகம் இப்போ அதிமுகவிலிருந்து பிரிந்து தனி அணியாக விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கிற சிவி சண்முகமும் இப்படி ஒரு பேச்சுவார்த்தை நடந்ததுன்னு சொல்கிறார். ஸோ இதனால் இது நடந்ததுங்கிறது ஆல்மோஸ்ட் உறுதியாயிடுச்சு. ஆனால் இதை நடத்துவதற்கு உறுதுணையாக இருந்தவர் சூப்பர் ஸ்டார் ரஜினியா அப்படிங்கிற கேள்விகள் இங்கே இருந்தது இல்லையா? அதுக்கு தான் நேற்று ஒரு முற்றுப்புள்ளியை அவர் வச்சுருக்கிறாரு. அந்த அளவுக்கு தரங்கட்டவன் நான் இல்லை அப்படின்னு ஒரு பதிலை சொல்லியிருக்காரு. உள்ளபடியே கொஞ்சம் அந்த பதிலை கேட்கும்போது மனசு கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ பெரிய மனிதரை கொஞ்சம் எல்லோரும் சேர்ந்து காயப்படுத்திட்டாங்களோ அப்படிங்கிறது தான் நமக்கு தோணுது. இன்னும் சொல்லப்போனால் நானே கூட அந்த ஏர்போர்ட்டுக்கு அவர் வந்தப்போ விஜய் குறித்த கேள்விக்கு பதில் சொல்லாமல் போனது, சிரிச்சுக்கிட்டே கடந்து போனதை கொஞ்சம் விமர்சனம் பண்ணி வீடியோலாம் போட்டிருக்கேன். ஸோ அப்படி இருக்கும் பொழுது நேற்று அவர் சொன்ன பதில் உள்ளபடியே அவர் ரொம்ப ஹர்ட் ஆகிட்டார், ஐயோ பாவம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொடுத்துச்சு. இவர் ஏன் ஏர்போர்ட்டில் போய் அப்படி ஒரு பதிலை சொல்லாமல் போகணும்? அது ஒரு கேள்வி இருக்குது இல்லையா? அப்போ அதற்கு ஒரு நல்ல விளக்கத்தை அவர் கொடுக்குறாரு. நான் பொதுவாக ஏர்போர்ட்டுக்கு போகும்போது அங்கே செய்தியாளர்கள் இருக்காங்களான்னு கேட்பேன். இல்லைன்னு சொன்ன பிறகு தான் நான் வர்றேன். அங்கே ஒருத்தர் ஒரு ஃபோனை வச்சுட்டு இந்த கேள்வியை கேட்கும்போது அவர் செய்தியாளர் இல்லைன்னு நான் நினச்சிட்டு யாரோ ஒரு ரசிகர் கேட்குறாரோன்னு நான் சிரிச்சுக்கிட்டே போயிட்டேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். இவ்வளவு விளக்கம் சொன்ன பிறகும் அது குறித்து பேசுவதுங்கிறது நாகரிகமாக இருக்காது. அவருடைய விளக்கத்தை தமிழக மக்கள் நேற்று ஏற்றுக்கொண்டார்கள். அதற்கப்புறமும் பல விமர்சனங்கள் அவர் குறித்து வருது. இதுக்கப்புறம் அவர் என்ன செய்ய முடியும்? நெருப்பு போட்டு தாண்டவ முடியும்? அவருடைய மனதில் இருப்பதே அவர் சொல்லிட்டார். நான் ஏன் முன்னாள் முதலமைச்சர் போய் பார்த்தேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டார். என்னுடைய 40 ஆண்டுகால நண்பர் அவருடைய தோல்வி என்னால் தாங்கிக்க முடியல, அவருக்கு ஆறுதல் சொல்வதற்காக நான் போனேங்கிறார். இதை நம்ம ஏன் போனீங்கன்னு கேட்பதற்கு யாருக்குமே உரிமை கிடையாது. ஸோ அதனால் இப்படி ஒரு விஷயத்தை நான் முன்னின்று நடத்தலை அப்படின்னு வெட்ட வெளிச்சமாக அவர் சொல்லிட்டார். அதனால் அந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டு நாம் எல்லாருமே கடந்து அடுத்த வேலையை பார்ப்பது தான் சரியாக இருக்குங்கிறத இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன். அதற்கப்புறம் விஷால் நேற்று ஒரு கருத்தை பதிவிட்டிருக்கிறாரு. அது ஒரு பெரிய சர்ச்சையாக அங்கே மாறி இருக்கு. அப்படி என்ன கருத்து அவர் சொன்னார் அப்படின்னா, இப்போ தமிழகத்தினுடைய அமைச்சரவை பட்டியல் வெளியில் வந்திருக்கு. அதில் ராஜ்மோகன் அவர் ஒரு பட்டிமன்ற பேச்சாளர். அதற்கப்புறம் தாவேகாவில் இணைந்து ஒரு அற்புதமான பேச்சாளராக அவர் மாறி தொடர்ந்து அந்த கட்சி கூட்டங்களை முறையாக ஆர்கனைஸ் பண்ணி
ரொம்ப சிறப்பாக அவருடைய வேலையை செஞ்சுட்டு இருந்தார். அதற்கு பரிசாக அவரை எழும்பூர் தொகுதியில் நிற்க வைத்து வெற்றி பெற வைத்து அதோடு நிறுத்தாமல் அவருக்கு ஒரு அற்புதமான அமைச்சர் பதவியையும் முதல்வர் விஜய் அவர்கள் கொடுத்துருக்கிறாரு. அவருக்கு தெரியாமல்லாம் சும்மா அப்படி அள்ளி சுண்டலை கொடுக்குற விஷயம் கிடையாது. தாவேக்காவில் எத்தனையோ பேர் இருக்காங்க. ஏற்கனவே ஒரு அமைச்சரவை பட்டியல்னு சில ஆர்வ கோளாறுகள் இங்கே வெளியிட்டாங்க. இதுதான் தாவேக்காவனுடைய அமைச்சரவை பட்டியல் அப்படின்ட்டு. அதில் நிறைய பேர் இருந்துச்சு. அப்போ அது உண்மைன்னு கூட பல பேர் நினச்சி அதை பற்றி விவாதம்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த பட்டியலெல்லாம் இல்லாமல் விஜய் ரொம்ப அழகாக ஒரு பட்டியலை தயார் செய்து ஒரு 9 அமைச்சர்கள் நல்ல அருமையான பதவிகளை யாராருக்கு கொடுக்கணுமோ அதெல்லாம் கரெக்டாக பார்த்து கொடுத்துருக்கிறாரு. அப்படித்தான் மாண்புமிகு அமைச்சர் ராஜ்மோகன் அவர்களுக்கு பள்ளி கல்வித்துறை மற்றும் செய்தி ஒளிபரப்புத்துறை இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. திரைப்படம் சார்ந்த விஷயங்கள்லாம் அந்த துறைக்குள்ளே தான் வருது. இங்கே தான் பிரச்சனையை விஷால் ஸ்டார்ட் பண்ணுறாரு. என்னென்னா, அனுபவம் வாய்ந்த ஒருத்தருக்கு இந்த பதவி போய் சேர்ந்துருக்கணும், இது ஏன் ராஜ்மோகனுக்கு கொடுத்தீங்க அப்படின்னு கேள்வி கேட்குறாரு. இது எவ்வளவு அபத்தமான கேள்விங்கிறது இங்கே தொடர்ந்து தமிழ் நாட்டு அரசியலை கவனிக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும். இதற்கு முன்பு அமைச்சர்களாக இருந்த பலர் திரைத்துறைக்கு சம்பந்தமே இல்லாதவர்கள். போன திமுக ஆட்சியில் திரு சுவாமிநாதன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவருக்கும் திரைத்துறைக்கும் என்ன சம்பந்தம்னு விஷால் தான் சொல்லணும். அதற்கு முன்னால் கடம்பூர் ராஜுன்னு ஒருத்தர் இருந்தார். அவர் என்ன சினிமாவுக்கும் அவருக்கும் சம்பந்தம்னு விஷால் சொல்லணும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த ஆட்சியில் மட்டும் ஏன் இவருக்கு அமைச்சர் பதவி கொடுத்தீங்கன்னு கேட்குற அந்த கேள்வி இருக்குல்ல, அது ரொம்ப அநாகரிகமானதுன்னு நான் நினைக்கிறேன். என்ன காரணம் அப்படின்னா, இங்கு விஜய் நம் துறையிலிருந்து போயிருக்கிறாருங்கிற ஒரு உரிமை உங்களுக்கு இருக்குது. அந்த உரிமையின் காரணமாக நீங்கள் கேள்வி எழுப்புறீங்க. ஆனால் தொடர்ந்து இங்கே விஜய் யாருக்காவது ஒரு பதவி கொடுத்தா ஏன் அந்த பதவி அவருக்கு கொடுத்தங்கிற கேள்வியை அண்மை காலமாக எழுப்புகிறாங்க. முக்கியமாக இந்த ராதன் பண்டிட் வெற்றிவேல்னு ஒருத்தருக்கு விஜய் தன்னுடைய அரசியல் ஆலோசகர் பதவியை கொடுக்குறாரு. அது ரொம்ப தவறானதுன்னு சட்டமன்றத்தில் தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் குரல் கொடுக்கும் பொழுது உடனடியாக அந்த பதவியை ரத்து செய்கிறார். அவருக்கு கொடுக்கப்பட்ட பதவியை ரத்து செஞ்சிடறாரு. இன்னமும் அந்த பதவிக்கு யார் வந்தாங்கன்னு தெரியல. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஏற்கனவே எல்லாரும் சொல்லி அவர் உடனடியாக கேட்டுட்டாரு, நாம் சொன்னால் உடனே கேட்டுருவார் அப்படிங்கிற நம்பிக்கையில் இப்படி ஒரு அறிக்கையை நேற்று விஷால் வெளியிட்டிருக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். அதற்கு அவசியமே இல்லை. ராஜ்மோகன் இதே துறையை சார்ந்தவர் தான். ஒரு படமே அவர் டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. இங்கே இருக்கிற எல்லா வழிகளையும் புரிந்தவர் ராஜ்மோகன். அதை விஷால் எப்படி யோசிக்காமல் முன் வச்சாருன்னு எனக்கு தெரியவே இல்லை. இன்னும்லாம் இவங்களுக்கெல்லாம் எந்த ரைட்ஸுமே கிடையாது. இப்போ ஜனநாயகன் படம் சென்சார் சர்டிஃபிகேட் இந்த நிமிஷம் வரைக்கும் வரலை. இங்கே அமைப்புகள், பல அமைப்புகள் இருக்குது. பெப்சி இருக்குது, நடிகர் சங்கம் இருக்குது, தயாரிப்பாளர் சங்கம் இருக்குது. யாருமே ஏன் இந்த படத்துக்கு சென்சார் இவ்வளோ நாள் இழுத்தடிக்கிறீங்க, சட்டத்திற்கு புறம்பாக சென்சார் அமைப்பு ஒரு வேலையை செய்யுதுன்னு குறைந்தபட்சம் ஒரு அறிக்கை கூட விடலை. விஜய் முதலமைச்சரான பிறகு கூட அந்த அறிக்கையை விடுறதுக்கு அவங்களுக்கு அவ்வளோ தயக்கமாக இருக்குது. விஜய் அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நான் தொடர்ந்து எல்லா வீடியோக்கள்லையும் பேசியிருக்கேன், ஏன் இந்த அமைப்புகள் அமைதியாக இருக்காங்க. இது விஜய்ன்னு நினைக்காதீங்க. நாளைக்கு ஒரு சிவகார்த்திகேயன் படத்துக்கு இந்த பிரச்சனை வரும், தனுஷ் படத்துக்கு இந்த பிரச்சனை வரும், சிம்பு படத்துக்கு இந்த பிரச்சனை வரும், விக்ரம் சூர்யா படங்களுக்கு இந்த பிரச்சனை வரும். அப்போ இது இண்டஸ்ட்ரியோட பிரச்சனை. தயவுசெய்து இதுக்கு கண்டனம் தெரிவிங்க. கூட்டமாக போய் சென்சார் போர்டு ஆஃபீஸ் முன்னாடி உட்காருங்க, உண்ணாவிரதம் இருங்கன்னு நான் எல்லா வீடியோக்கள்லையும் பேசியிருக்கேன். அப்படியெல்லாம் பேசும்பொழுது அமைதி காத்த இந்த விஷாலன் டீம் இன்றைக்கி நடிகர் சங்கத்தில் நான் ஒரு பொறுப்பில் இருக்கேன் அப்படிங்கிறதுக்காக விஜய் அவர்களுக்கு ஆலோசனை சொல்கிறது இருக்குல்ல, அதெல்லாம் ரொம்ப அநியாயத்திலும் அநியாயம். அது முற்றிலும் தவறான ஒரு விஷயம். ஒன்றும் இல்லை, இப்போ நான் முதல்வர் விஜய் அவர்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள் வைக்கிறேன். ஒரு சம்பவத்தையும் இங்கே நினைவுபடுத்த தயாராக இருக்கேன். என்னென்னா, முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா முதன்முறை வெற்றி பெற்று ஆட்சி அமைச்சாங்க 91. அன்னைக்கு நம் திரைத்துறையை சார்ந்த ஒரு நடிகை ஆட்சி அமைச்சிட்டாங்க அப்படிங்கிற சந்தோஷம் பலருக்கும் இருந்துச்சு. பழம்பெரும் தயாரிப்பாளர்கள் ஏவிஎம் சரவணன், கேஆர்ஜி, இயக்குனர் ஸ்ரீதர், திரைத்துறையே பெரிதும் மதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான இயக்குனர். ஸோ இவங்க எல்லாமே அன்னைக்கு அன்றைய முதல்வர் ஜெயலலிதா அம்மாவை பார்க்கணும்னு விரும்பினாங்க. முறைப்படி அப்பாயின்மெண்ட்டு கேட்டாங்க. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, திரைத்துறையில் இவங்க எல்லாமே ஜாம்பவன்களாச்சே, உடனே நம்ம பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு வர சொல்லிட்டாங்க. இப்போ வீட்டுக்கு இவங்க போகும் பொழுது ஒரு முதலமைச்சருக்குரிய மரியாதையை கொடுக்கணுங்கிற எண்ணம் அதில் ஒருத்தருக்கு இல்லை. பழம்பெரும் இயக்குனர், ஒரு அற்புதமான இயக்குனர், மரியாதைக்குரியவர். அதை குறை சொல்லணுங்கிறதுக்காக நான் சொல்லலை. அவர் தான் ஜெயலலிதா அம்மாவை படத்தில் அறிமுகம் செஞ்சார். இப்போ அங்கே போனோடனே என்ன பண்ணிட்டாரு,
நாம் அறிமுகப்படுத்திய நடிகை தானே அப்படிங்கிற ஒரு பார்வையில் அம்மு நல்லா இருக்கியாம்மா அப்படின்னு கேட்டார். அங்கே அரசு அதிகாரிகள் இருக்காங்க, அவரை சுற்றி மந்திரிகள் இருக்காங்க, எம்எல்ஏக்கள் இருக்காங்க. ஒரு மிகப்பெரிய கூட்டத்திற்கு நடுவில் அப்படி ஒரு கேள்வியை கேட்டது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய எரிச்சலை ஏற்படுத்தி டக்குன்னு எந்திரிச்சு உள்ளே போயிட்டாங்க. உள்ளே போய் அவங்களுடைய பிஏவை கூப்பிட்டு அவங்கள என்னை வந்து செக்ரட்டரியேட்டில் பார்க்க சொல்லுங்கள் அப்படின்ட்டு போயிட்டாங்க. அதற்கப்புறம் செக்ரட்டரியேட்டில் போய் அவங்க பார்க்குறதுக்கு 6 மாதம் ஆச்சு. கதறி தண்ணி குடித்து படாத பாடுபட்டு அந்த புரோட்டோக்காலை தாண்டி அங்கே போய் அவங்கள பார்க்கும் பொழுது இதுதான் பதவிக்குரிய மரியாதைங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கிட்டு அந்த முதல்வரை எப்படி வணங்கி பேசணுமோ அப்படி பேச ஆரம்பித்தாங்க. அவங்களுடைய சலுகைகளை அவங்க பெற்று திரும்பினாங்க. ஸோ அப்படி தான் முதல்வருக்கான மரியாதையை இந்த திரைத்துறை இனிமேல் கொடுக்கணும். நம்ம விஜய் தானே, அவர் அந்த பதவிக்கு வந்துட்டார், ராத்திரி 12 மணிக்கு கூட போய் தலையை சுரண்டலாம், முதுகு சுரண்டி எனக்கு இந்த வேலையை செஞ்சு கொடுங்கன்னு கேட்கலான்னு நீங்கள் நினைக்கிறது இருக்குல்ல, அது எவ்வளவு தவறானது அப்படின்னு முதல்வர் விஜய்க்கு தெரிஞ்சு தான் அவர் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ளாமல் வேற ஒருத்தருக்கு கொடுத்துருக்கிறார். என்னவாக இருந்தாலும் நீங்கள் அங்கே சொல்லுங்கள், அவர் எனக்கு கன்வே பண்ணுவார், அது சரியாக இருக்கிற பட்சத்தில் நான் உங்களுக்கு செஞ்சு தருவேன் அப்படிங்கிறது தான் அதோடைய அர்த்தம். இது புரியாமல் நீங்களே அந்த துறையை வச்சுருக்கலாமே, நாங்கள் உங்கள்கிட்ட பேசுகிறதுக்கு ஈஸியாக இருக்குமேன்னா அது நல்லா தான் இருக்கும். அதுக்காக அப்படி அவங்க நீங்கள் நினைக்கிறதெல்லாம் அவர் செய்ய முடியுமா என்ன? இன்னொன்று, அந்தந்த துறைக்கான அமைச்சர்கள்ட்ட போய் உங்கள் குறைகளை சொல்லும் பொழுது அவர் செஞ்சு கொடுக்காத பட்சத்தில் தான் நீங்கள் முதலமைச்சரை பார்க்கணும். அவர் பொறுப்பாக ஒருத்தர் நியமிச்சிருக்கிறாருன்னா முதல்ல அவரை போய் அப்ரோச் பண்ணுங்கள், முதல்ல வாழ்த்து சொல்லுங்கள். இந்த திரைத்துறையினர் போய் அப்பாயின்மெண்ட் வாங்கி முதல்ல அவருக்கு வாழ்த்து சொல்கிறது தானே சரியாக இருக்கும். அந்த வாழ்த்து சொல்வதற்கு முன்னாடியே குறை சொல்ல கிளம்புனீங்கன்னா எப்படி உங்கள் பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகும்? திரைத்துறையில் அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. கட்டாயமாக நீங்கள் சந்தோஷப்பட வேண்டிய தருணம் இது. அவர் வந்திருக்கிறாரு, உங்களுக்காக பல விஷயங்களை செய்வதற்கு அவர் தயாராக இருப்பார் கட்டாயமாக. ஆனால் போகிறதுக்கு முன்னாடியே இப்படி ஒரு வேலையை நீங்கள் செஞ்சீங்கன்னா எப்படி உங்களுடைய பிரச்சனைகள் சுமூகமாக இங்கே முடியுங்கிறத தயவுசெய்து நீங்கள் நினைக்கணும். இந்த நேரத்தில் மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள், ஒரு கதையை மட்டும் நான் சொல்கிறேன். இது சுவாமி பரமஹம்சர் சொன்ன கதைன்னு நான் நினைக்கிறேன். ஒரு பாம்பு, அந்த பாம்பு வந்து அந்த சுவாமிஜிகிட்ட போய், சுவாமி இது மாதிரி எல்லோரும் என்னை பார்த்தா பயப்படுறாங்க, நான் வந்து ரொம்ப அன்பாக இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னொன்னே, அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, யாரையுமே நீ கடிக்காத அப்படின்னு சொல்லி அதுக்கு ஆசீர்வாதம் வழங்கி அனுப்பிச்சிடுறாரு. இப்போ இந்த பாம்பு போகும்பொழுது இது கடிக்காதுன்னு தெரிஞ்சவுடனே அந்த ஊரில் இருக்கிறவங்க எல்லாம் அந்த பாம்பை குத்துறது, இந்த கையில் எடுத்து சுற்றுறது, தூக்கி எறியறது, எட்டி உதைக்கிறது, இவ்வளோ வேலைகளையும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பாம்புக்கு உடம்பு முழுக்க காயம், தூங்கக்கூட முடியல, பயங்கர டென்ஷன் ஆகி திரும்பி வந்து அவர்கிட்ட, ஐயா இப்படி ஒரு வரம் கேட்டேன் உங்கள்கிட்ட, ஆனால் ஊரில் ஒருத்தன் கூட மதிக்க மாட்டேங்கிறான், தூக்கியெல்லாம் எரிஞ்சு சின்ன பசங்க விளையாடுறாங்க அப்படின்னோடனே அப்போ அவர் சொன்னார், உன்னை கடிக்காதன்னு தான் சொன்னேன், சீராதன்னு நான் சொல்லலைல்ல அப்படின்னு அவர் சொன்னார். ஸோ அதனால் மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்கள் அப்பப்போ சீருவதற்கு கற்றுக்குங்க. இல்லைன்னா இது மாதிரி நிறைய கோரிக்கைகளை திரைத்துறையிலேருந்து எழுப்புவாங்க. நீங்கள் என்ன செஞ்சாலும் அது செஞ்சுருக்கலாமே, இது செஞ்சுருக்கலாமேன்னு ஆலோசனைகள்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. கட்டாயமாக இந்த திரைத்துறைக்கு நீங்கள் நிறையா நல்லது செய்வீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஆனால் எப்படி ஜெயலலிதா அம்மா ஒரு ஆட்சி பண்ணாங்களோ, ஒரு அதிகார திமிரோடு இருந்தாங்களோ, அது பல பேர் இங்கே விமர்சித்தாங்க, அது வேறு. ஆனால் அப்படி இருந்ததுனால தான் அவங்கள அதிகாரிகளை தன் கட்டுப்பாட்டுக்குள் வைக்க முடிஞ்சுது. அவங்க சொன்னால் பயந்து ஒரு வேலையை செஞ்சாங்க. ஸோ அப்படி ஒரு சூழ்நிலையை நீங்கள் உங்களை சுற்றி உருவாக்கி கொள்ளுங்கள். அதுதான் ரொம்ப ரொம்ப சரியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நன்றி.